ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பயிற்சி 1.5 5ஆம் சம் தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசிங்கிற 3 கணம் கொடுத்துருக்காங்க. அது இயல் எண்கள், என்னன்னா இயல் எண்கள், அதுக்கு உட்கணமாக இருக்குது. அதான் சப்செட் ஆஃப் இல்லைன்னா ஈக்குவல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் எஃப்ங்கிற சார்பு ஏலேருந்து பிக்கு போகிற மாதிரி இருக்குது என்ற சார்பு எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 1 எனவும், மற்றும் ஜிங்கிற சார்பு பிலேருந்து சிக்கு போகிற மாதிரி இருக்குது ஆனது ஜிஎஃப்எக்ஸ் ஈக்குவல் டு x² எனவும் வரையறுக்கப்பட்டால் என்ன கேட்டிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் ஜி மற்றும் ஜி ஆஃப் எஃப்பின் வீச்சகத்தை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு சார்போட வீச்சகத்தை கண்டுபிடிக்கணும். இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க அதெல்லாம் எழுதிக்கிடுவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 2x + 1. அதே மாதிரி ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x² சொல்லி கணக்கில் கொடுத்துட்டாங்க. இப்போ முதல் எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிப்போம். அதாவது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது, x² இருக்குது. இப்போ எஃப் ஆஃப் x² கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 2x + 1 இருக்குது. எக்ஸுங்கிற இடத்துல x²ங்கிறத எழுதிட்டாலே போதும். அப்போனா 2 × x² + 1. எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 2x² + 1. இதோட நம்ம வீச்சகத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதை y ஈக்குவல் டு 2x² + 1 சொல்லி எடுத்துக்கிடுவோம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா வீச்சகம் ஈக்குவல் டு ஒய்ங்கிற மதிப்பு அது எப்படி இருக்கும்னா எப்படி இருக்கும்னா y ஈக்குவல் டு 2x² + 1 இருக்கும். அதுக்கடுத்து எக்ஸுங்கிறது எதுக்குள்ளே இருக்கும்னா n இயல் எண்களாக இருக்கும். ஏன்னா ஏபிசி மூணுமே இயல் எண்களோட உட்கணம் சொல்லியிருக்கனால எக்ஸ் எப்படி இருக்கும்? இயல் எண்ணாக தான் இருக்கும். இதை எழுதாம முற்றக்கூடாது. எக்ஸ் பிலாங்ஸ் டு என் சொல்லி எழுதணும் கண்டிப்பாக. அடுத்து ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கணும். அது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் சொல்லி எழுதிக்கலாம். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கணக்கில் கொடுத்துருக்காங்கன்னா 2x + 1 சொல்லி கொடுத்துருக்காங்க. அது அப்படியே எழுதிட்டேன். ஈக்குவல் டு ஜி ஆஃப் 2x + 1 கண்டுபிடிக்கணும். ஜி ஆஃப் எக்ஸ் என்னது x² இருக்கு. எக்ஸுங்கிற இடத்துல 2x + 1 பிரதிட்டாலே போதும். இங்கே x² இருக்கனால 2x + 1 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி எழுதிக்கலாம். ஜி ஆஃப் எஃப் இதை ஒய்ன்னு சொல்லி எடுத்துக்கிடுவோம். 2x + 1 ஹோல் ஸ்கொயர். இதிலிருந்து வீச்சகம் கண்டுபிடிச்சிடலாம். வீச்சகம் ஒய் அது எப்படி இருக்கும்னா எப்படி இருக்கும்னா 2x + 1 இருக்கும். ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும் மறக்காமல். அதுக்கடுத்து இந்த எக்ஸ் எப்படி எடுக்கணும்னா இயல் எண்கள்லேருந்து தான் எடுக்கணும். அதனால தான் எக்ஸ் பிலாங்ஸ் டு n சொல்லியிருக்கோம். நம்ம வீச்சகத்தை கண்டுபிடிச்சாச்சு.